ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 19th சாப்டர் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்தியா அண்ட் தி வேர்ல்டில் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். வேர்ல்டில் இருக்கிற எல்லா நேஷன்ஸ்க்கும் வேர்ல்ட் பாடிஸ்க்கும் இருக்கிற ஒரே காமனான கோல் என்னன்னா மனித இனத்தோட வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தான். பாஸ்ட் 20 இயர்ஸ்ல டெவலப்மெண்ட்டை பற்றி பல வழியில் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா ஹியூமன் டெவலப்மெண்ட் பற்றி ஒரு விதமான கருத்து தோணியிருக்கும். பூமியில நிறைய மக்களுக்கு வளர்ச்சி கொஞ்சம் கூட கிடைக்காம இருந்தாலும் அதை விட ஒரு முக்கியமான சேலஞ்சை ஃபேஸ் பண்ண போறோம். அதுதான் கிளைமேட் சேஞ்ச். நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது நேச்சருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும். கிளைமேட் சேஞ்ச் ப்ராசஸை எப்படி செக் பண்ணி இல்லைன்னா கட்டுப்படுத்தி அப்புறம் ஃபைனலாக அந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணி குளோபல் கன்சென்சஸ் அடையிறது ரிலேட்டடா ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. கிளைமேட் சேஞ்சோட சயின்ஸ் நிறைய அன்சர்டனிட்டிஸோட இருந்தாலுமே அதை விட அதிகமான நிகழ்வுகளை உலகம் சந்திச்சுட்டு இருக்கு. 2010ல இருந்து உலகத்துல நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் அப்புறம் மோசமான வெதர் கண்டிஷனை சந்திச்சுட்டு இருக்கோம். பாலிசி மேக்கர்ஸ்லாம் அதிகமான ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தமான காத்து, தண்ணி, எனர்ஜியை கிடைக்க வைக்கணும். அப்புறம் வறுமை, பசி, இது போல ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணணும். இயர் 2015ல ரெண்டு முக்கியமான இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஒன்று டிசம்பர் 2015 அப்போ பாரிஸ்ல யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் கீழே கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது செப்டம்பர் 2015 அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்ன எய்ம் பண்ணியிருப்பாங்கன்னா குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறது 2 டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கணும்னு, அதுவே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு டெவலப்மெண்ட் அஜெண்டாவை செட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குளோபல் எமிஷன் பற்றி பார்ப்போம். ரெண்டாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி பார்ப்போம். தேர்ட் இந்தியா அண்ட் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபோர்த் பாரிஸ் அக்ரிமெண்ட், அதாவது 21st கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஃபிஃப்த் 24th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஃபைனலாக 25th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் எமிஷன். வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் 2016 தான் வார்மஸ்ட் இயர், அதாவது ரொம்பவே வெப்பமான ஹாட்டாக இருந்த டைம். ப்ரீ இண்டஸ்ட்ரியல் டைமை விட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் எல் நினோ, அதாவது ஈஸ்டர்ன் ஈக்குவட்டோரியல் பசிபிக் ஓஷன்ல சர்ஃபேஸ் வாட்டர் அன்யூஷுவலா வார்ம் ஆகிறத டிஸ்கிரைப் பண்ற கிளைமேட் பேட்டர்னை சொல்லுவாங்க. அப்புறம் கிரீன் ஹவுஸ் கேஸ்னால ஏற்படுற வெப்பத்தையும் சொல்லியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து ஆந்த்ரோபோஜெனிக் எமிஷன்ஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி ரிப்போர்ட் 2018 படி 2017ல கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் மிட் 1800s விட 45% அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனோட லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் எனர்ஜி செக்டர் தான். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபியூயல் கம்பஷன்னால ஏற்படுற கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் தான் அதிக பங்கு வகிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். செப்டம்பர் 2015 அப்போ யூஎன் ஜெனரல் அசம்பிளியோட 17th செஷன்ல நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கான 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்புறம் 169 டார்கெட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை 2015ல எண்டான மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கோல்ஸை ஜூன் 2012 அப்போ ரியோ டி ஜெனீரியோ பிரேசில்ல நடந்த யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ்ல ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2016 to 2030 வரைக்கும் எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கீழே அக்ரி பண்ணிக்கிட்ட 17 கோல்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வறுமை இல்லாதது, ரெண்டாவது ஜீரோ ஹங்கர், அதாவது பசியால கஷ்டப்படாம இருக்கிறது, மூணாவது நல்ல ஹெல்த், நல்ல வாழ்க்கையோட இருக்கணும், நாலாவது தரமான கல்வி, அஞ்சாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆறாவது சுத்தமான தண்ணி அப்புறம் சுகாதாரம், செவன்த் அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி, எட்டாவது டீசென்டான ஒர்க் அப்புறம் பொருளாதார வளர்ச்சி, நைன்த் இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 10th இன்இக்வாலிட்டி கம்மியாகிறது, 11th சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், 12th ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், 13th கிளைமேட் ஆக்ஷன், 14th லைஃப் பிலோ வாட்டர், 15th லைஃப் ஆன் லேண்ட், 16th பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், ஃபைனலாக கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப். இந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரீஸ்க்கு ப்ராப்பரான மானிட்டரிங் மெக்கானிசம் தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் தி எஸ்டிஜிஸ். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் இந்தியாவோட அப்ரோச் ஹோலிஸ்டிக்கா, அதாவது முழுமையானதாக இருக்கு. கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இந்த ப்ராக்ரஸை எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2019ல அசஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன்ல 13 கோல்ஸ்ல 62 இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸோட ப்ராக்ரஸை மெஷர் பண்ணியிருப்பாங்க.
2019ஓட இண்டெக்ஸில் 16 கோல்ஸில் 100 இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி ப்ராக்ரஸை வந்து சொல்லியிருப்பாங்க. மொத்தமாக 16 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸோட டோட்டல் பர்ஃபார்மன்ஸையும் பேஸ் பண்ணி ரேங்க் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த இண்டெக்ஸில் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸை வந்து 5 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோர் 100 வந்து 2030க்கு செட் பண்ணியிருக்க டார்கெட்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதை குறிக்குது. ரெண்டாவது ஸ்கோர் 0 வந்து கீழே பாட்டமில் வந்து இருக்கிறத குறிக்குது. தேர்டு வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், இவங்களோட ஸ்கோர் வந்து 65 இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிறது. ஃபோர்த்து வந்து பெர்ஃபார்மர்ஸ், இவங்களோட ஸ்கோர் ரேஞ்ச் வந்து 50லேருந்து 64க்குள்ளே இருக்கிறது. ஃபிஃப்த்து வந்து ஆஸ்பிரன்ஸ், இவங்களோட ஸ்கோர் வந்து 50க்கு கீழே இருக்கும். 2018ல் நம்ம கண்ட்ரியோட ஓவரால் காம்போசிட் ஸ்கோர் வந்து 57லேருந்து 60 வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணம் வந்து 5 கோல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒன்று வந்து கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், ரெண்டாவது அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி, தேர்டு வந்து இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபோர்த் வந்து லைஃப் ஆன் லேண்ட், ஃபிஃப்த்து வந்து பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எந்த கோலுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும்னா வந்து ஜீரோ ஹங்கர், அப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அடுத்தது வந்து SDG நெக்ஸஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுக்கும் அதோட டார்கெட்ஸ்க்கும் இருக்கிற இன்டர்லிங்கேஜஸ், அதாவது ரிலேஷன் பற்றி இந்தியா வந்து அவேராக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கிற சிலது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன், அப்புறம் எலக்ட்ரிசிட்டிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன். ஸ்கூல்ஸில் எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கிறது மூலிமா டீச்சிங்கில் மாடர்ன் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்க்கு வந்து ஆக்சசபிளாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுல ஆர்வம் வந்து அதிகமாகும். ரெண்டாவது ஹெல்த் அண்ட் எனர்ஜி நெக்ஸஸ், ஹெல்த் சென்டர்ஸில் பல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம்ஸ் லைக் வந்து வேக்சினேஷன், நியூ பார்ன் எமர்ஜென்சி சர்வீசஸ்க்குலாம் வந்து அதிகமாக எலக்ட்ரிசிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனுக்கும் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து கம்மியாகிறதுல பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் கீழே 21st கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து டிசம்பர் 2015ல் பாரிஸில் வந்து நடந்திருக்கும். இது வந்து கியோட்டோ ப்ரோட்டோகாலை தொடர்ந்து கிளைமேட் சேஞ்சுக்காக அடுத்து வந்த ஒரு விஷயம். இது மூலிமா ஒரு காமன் காஸ்க்காக எல்லா நேஷன்ஸையும் வந்து ஒன்னா சேர்த்திருப்பாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சரை வந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஈவெண்ட்ஸை கம்பேர் பண்றப்போ 2 டிகிரி செல்சியஸ் கீழே கொண்டு வரணும்னு, முடிஞ்சா 1.5 டிகிரி செல்சியஸ் கீழே கொண்டு வரணும்னு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல டோட்டலா வந்து 29 ஆர்டிகல்ஸ் வந்து இருந்திருக்கும். இதுல எல்லா குரூஷியலான ஏரியாஸையும் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து லாஸ் அண்ட் டேமேஜ், ஃபினான்ஸ், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்லாம். இந்த அக்ரிமெண்ட்ல பாட்டம் அப் அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எல்லா நேஷன்ஸும் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து கம்மி பண்றதுக்கு அவங்களோட பிளான்ஸை வந்து சப்மிட் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸோட வளர்ச்சிக்கான ரைட்ஸ், அப்புறம் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதோட எஃபர்ட்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதை அக்னாலேஜ் பண்றது. ரெண்டாவது இந்த கன்வென்ஷன், அதாவது அக்ரிமெண்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றது. அடுத்தது 5 years ஒன்ஸ் வந்து UNFCCC கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ஸ், அதாவது நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் NDCஸ்க்கு எல்லா கண்ட்ரீஸும் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வந்து மிட்டிகேஷன் சென்ட்ரிக் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சிவியாரிட்டி வந்து கம்மி பண்ற ஆக்ஷன் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து மற்ற இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். லைக் வந்து ஃபினான்ஸ், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், லாஸ் அண்ட் டேமேஜ்லாம். அடுத்தது 2020க்குள்ள $100 பில்லியன் டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து ஒன்னா சேர்ந்து ப்ரொவைட் பண்றதுக்கான ரோட் மேப்பை போட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை வந்து அதிகமாக்கணும்னு வலியுறுத்தி இருப்பாங்க. 6th பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து மேண்டேட்ரியா ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மற்றவங்க வந்து வாலண்டரி பேசிஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. 7th பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து கிளைமேட் ஃபினான்ஸை மொபிலைஸ் பண்றதுல லீட் ரோல் பிளே பண்ணணும்னு வலியுறுத்தி இருப்பாங்க. அடுத்தது இது வந்து ஆக்ஷன் அண்ட் சப்போர்ட் ரெண்டுலயும் வந்து வலுவான டிரான்ஸ்பரன்சி ஃப்ரேம்வொர்க்கோட இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 9th வந்து அக்ரிமெண்டோட பர்பஸ், அப்புறம் அதோட லாங் டர்ம் கோல்ஸ் அடையிறதுக்கு கலெக்டிவ் ப்ராக்ரஸை வந்து அசஸ் பண்றதுக்கு 2023ல இருந்து 5 years ஒன்ஸ் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் கவர் ஆகிற குளோபல் ஸ்டாக் டெக் அசஸ்மெண்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலா வந்து இந்த அக்ரிமெண்ட் மூலியமா கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் நிறுவி அதை கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கவனிச்சுப்பாங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் தண்டனை இல்லாத வழியில செயல்படணும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து COP24 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து சில ரீசன்ஸால சர்ச்சைக்குரிய விஷயம் வந்து ஆச்சு. லைக் வந்து அதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ரூல் புக் வந்து ஃபைனலைஸ் ஆகிறதுல டிலே ஆகிறது போல விஷயம்லாம் வந்து நடந்துச்சு. அதை தொடர்ந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கான கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 24th மீட்டிங் வந்து போலாண்டில் டிசம்பர் 2 to 15, 2018 வந்து நடந்துச்சு. இதுக்கு நடுவில் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 22, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 23 வந்து நடந்திருக்கும். இந்த 24th மீட்டிங்கோட கீ ஃபோக்கஸ் என்னவா இருந்துச்சுன்னா வந்து 2015 பாரிஸ் அக்ரிமெண்டோட போஸ்ட் 2020 பீரியடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கைட்லைன்ஸை ஃபைனலைஸ் பண்றதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க.
இதில் கொண்டு வந்த மேஜரான அக்ரிமெண்ட்ஸ் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொரு டன் எமிஷனையும் வந்து மெஷர் பண்ணுறதை வந்து என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எமிஷனை கம்மி பண்ணுறது ரிலேட்டடாகவும் வந்து ப்ரொவிஷன் இருந்திருக்கும். ரெண்டாவது 2020க்கு அப்புறமா வந்து $100 பில்லியன் இருந்து புது கலெக்டிவ் ஃபினான்ஸ் கோல்ஸை வந்து அமைக்கிறதுக்கான ஒர்க்கை வந்து இனிஷியேட் பண்ணுறது. ஃபைனலாக வந்து 2023ல கிளைமேட் ஆக்ஷன் எஃபெக்டிவ்னஸ்க்காக குளோபல் ஸ்டாக் டேக்கை வந்து கண்டக்ட் பண்ணுறது. அப்புறம் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ப்ராக்ரஸை வந்து அசஸ் பண்ணுறது பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து COP25 யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கான 25th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் செஷன் வந்து ஸ்பெயின் மேட்ரிட்ல சிலியன் பிரசிடென்சி தலைமையில் வந்து நடந்திருக்கும். COP25 டிசிஷனுக்கு டைட்டிலாக வந்து சிலி மேண்ட்ரேட் டைம் ஃபார் ஆக்ஷன் வச்சிருப்பாங்க. இதுல 2 ஏரியாஸை பத்தி வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து ஃபினான்ஸ், டெக்னாலஜி அப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங் சப்போர்ட்ல கண்டினியூஸா ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட நேஷனல் அடாப்டேஷன் அப்புறம் மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி சப்போர்ட் பண்றதோட ப்ரொவிஷனை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கான தேவை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மீட்டிங்ல கண்ட்ரிஸ் வந்து அக்ரி பண்ணிக்கிட்ட மேஜரான டிசிஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்டு கண்ட்ரி பார்ட்டிஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸோட தேவையை தீர்க்கிறதுக்கு ஜாயிண்டா 2020க்குள்ள $100 பில்லியன் மொபிலைஸ் பண்றதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது லாஸ் அண்ட் டேமேஜை டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு தடுத்து கம்மி பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ், டெக்னாலஜி, கெப்பாசிட்டி பில்டிங், ஆக்ஷன் அண்ட் சப்போர்ட்டை ஸ்கேல் அப் பண்ணுறதோட எமர்ஜென்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. தேர்டு வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ரெலவெண்ட் அப்ரோச்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுத்து ஊக்குவிக்கிறதுக்கு சாண்டிகோ நெட்வொர்க்கை வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்தது டெக்னாலஜி மேட்டர்ஸில் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கிளைமேட் டெக்னாலஜி சென்டர் அண்ட் நெட்வொர்க்கை டெக்னாலஜி ஃப்ரேம்வொர்க்கில் ஸ்ட்ரென்தன்டு எஃபர்ட்ஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் கோஆப்ரேட்டிவ் ஆக்ஷனோட ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு குளோபல் கிளைமேட் ஃபண்டை கிளைமேட் டெக்னாலஜி சென்டர் அண்ட் நெட்வொர்க், டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இவங்களோட கொலாபரேட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்தியா அண்ட் தி வேர்ல்டில் பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.